சரிகமபா சீனியர் சீசன் 6 இந்த முறை ரொம்பவே லேட்டாக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு, எதனால தாமதம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜீ தமிழில் ஒளிபரப்பப்படும் ரியாலிட்டி ஷோக்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஷோ அப்படின்னா அது சரிகமபா தான். அண்ட் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழ் மக்களிடையே மிக பெரும் ஒரு வரவேற்பு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுமே இந்த நிகழ்ச்சியை உலகமெங்கும் ஆதரித்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து மிக பெரும் ஹிட்டாக காரணம், குடிசையில கஷ்டப்படக்கூடிய எவ்வளவோ பேரை திறமை இருக்கவங்கள மாளிகைக்கு ஏற்றி அழகு பார்த்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு இந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லலாம். அவ்வளோ பேர் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்ச்சி இப்போ சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷன் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரியில் வச்சிருந்தாங்க, அடுத்து திருச்சியில் வச்சிருந்தாங்க, அடுத்ததாக மதுரையில் வைக்க போறாங்க. அதற்கான ஆடிஷனுக்கு வந்து பீப்புள்ஸ் வந்து கலந்துக்க ரெடியாக இருக்காங்க. இப்படி இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தான் வச்சிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் வைக்க வேண்டிய ஒரு பாக்கி இருக்கு. அப்படி பார்க்கும்போது குறிப்பிட்ட தேதியில் சொன்ன மாதிரி இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு சிக்கல் எழுந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரியில் நடந்ததாக இருக்கட்டும், இல்லை திருச்சியில் நடந்ததாக இருக்கட்டும், இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய பேர் ரொம்ப சூப்பராக பாடி இருந்திருக்காங்க. அதனால் எப்போவும் எடுக்கிற ஆட்களை விட இந்த முறை கொஞ்சம் கூட தான் ஆட்களை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதற்கு முன்னாடி சீசனான ஜூனியர் சீசன் 5லேயுமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக எடுக்கிற நபர்களை விட கொஞ்சம் கூட தான் எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஒரு முறையும் நடந்திருக்கு. பாண்டிச்சேரி, திருச்சி இந்த 2 இடங்கள்லையுமே வழக்கமாக செலக்ட் பண்ணக்கூடிய நபர்களை விட இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து மதுரையில் நடக்க போகுது இல்லையா, வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமை, அதுலேயும் இதே மாதிரி கூட வந்துருச்சு அப்படின்னா ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாகிடும். அண்ட் அதற்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். இந்த மாதிரியான ரீசன்ஸ்னாலையுமே ஷோ வந்து டிலே ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3வது ரீசன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். இந்த ஷோவில் ஜட்ஜஸாக இருக்கக்கூடிய நிறைய பேர், குறிப்பாக ஸ்வேதா மோகன் மேமாக இருக்கட்டும், எஸ்பிபி சரண் அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து நிறைய ஆர்கெஸ்ட்ரா அட்டன் பண்ணுவாங்க, நிறைய வெளிநாடுகளுக்கு போய் ஷோ பண்ணுவாங்க. இளையராஜா சார் கூடலாம் அதிகமாக கம்பைன் பண்ணி இவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்குமே இப்போ இடையில வரிசையாக வந்து வெளிநாடுகளில் புக்கிங் ஆகியிருக்கு அப்படின்னும், அவங்க வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு. ஒரு பக்கம் ஆடிஷன் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஆடிஷனில் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஜட்ஜஸ் எல்லாமே வெளிநாடுகளில் ஷோக்கு வந்து புக் ஆகியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட காரணங்களால் இந்த முறை சரிகமபா சீனியர் சீசன் 6 வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் கிடைச்சிருக்கு. ஒருவேளை டீம் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நிறைய இடங்களில் ஒரே நாளில் கேம்பெயின் வச்சு அன்ஃபில்டர் பண்ணுறதையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏதாவது நிறைய நபர்கள் வச்சு பண்ணாங்க அப்படின்னா ஷோ உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த முறை சீனியர் 6 தள்ளி போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறுபடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.